எங்க வீட்ல மொத்தமா 3 பேரு. நானு, என் ஹஸ்பண்ட், எங்களோட பாப்பா. எங்க 3 பேத்துக்கு சேர்த்து நான் 2 நாளைக்கு ஒரு டைம் மாவு அரைச்சுக்குவேன். ஏன்னா, இட்லி மாவு 2 நாளைக்கு மேல வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு அளவா எப்படி இட்லி மாவு அரைக்கலான்னு இன்னைக்கு அளவு பார்க்கலாம். அதுக்கு இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா 1 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் அளந்தனோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 30 வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது கூட. இது நல்லா 4 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. இது கழுவும் போது வர்ற தண்ணியை கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. செடிக்கு ஊற்றினா செடிக்கு நல்ல உரமாக இருக்கும். அடுத்து அரிசி ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு 5-6 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்து உங்ககிட்ட மிக்சியோ இல்லை கிரைண்டரோ எது இருந்தாலும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மைய. என்கிட்ட கிரைண்டர் இல்லை, அதனால் மிக்சியிலே நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச மாவை அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கை விட்டு கிளறி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும். நைட்டு அரைச்சிக்கிட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு ஓவர் நைட் இந்த மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கி சூப்பராக இருக்கும். இது இப்போ இட்லி, தோசை எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். தோசை நல்லா முருகலாக சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை பால் கறி தான் செஞ்சுருந்தேன். வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.